தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராஜா. பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து மின் கம்பத்தில் மோதி விபத்து. பேருந்து கதவு மற்றும் படிக்கட்டு உடைந்து கீழே விழுந்ததால் அலறி அடித்த பேருந்தில் இருந்த கீழே இறங்கிய பயணிகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து ஜெயங்கொண்டம் வரை செல்லும் அரசு பேருந்து கும்பகோணம் பாலக்கரை சகாஜி நாயக்கன் சாலையில் வந்து கொண்டிருந்த போது அப்போது எதிர்பாராத விதமாக வந்த வாகனம் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஓட்டமாக திருப்ப முயன்ற போது சாலையில் ஓரத்தில் இருந்த மின் கம்பத்தில் மோதியதால் மின் கம்பத்தில் இருந்து பேருந்து மோதியதை பார்த்து இருந்த பயணிகள் அலறி எடுத்தபடியே கீழே இறங்கினர். விபத்தில் மின் கம்பிகள் பேருந்து மேல் விழாமல் அந்தரத்தில் நின்றதால் பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து பேருந்து பின்புறம் உள்ள கதவு மற்றும் படிக்கட்டு முழுவதும் உடைந்து சாலையில் விழுந்து அதை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் உடந்த பாகங்களை பேருந்துகள் எடுத்து சென்றுவிட்டன. சம்பவ இடத்திற்கு வந்த கும்பகோணம் மின் வாரிய ஊழியர்கள் மின் கம்பத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த கும்பகோணம் போலீசார் போக்குவரத்தை சரி செய்து விபத்தை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்க தகவல்களுக்கு நன்றி சரவணன்.